அத்தியாயம் 23. இன்னும் எம்பிட்டு நாளைக்கு இங்கனவே கஷ்டப்பட்டு கிடக்க போற நாயகி. அதிகாலையிலேயே எழுந்து அவசரமாக சோறு பொங்கி வைத்து கடைக்கு கிளப்பியவளை தடுத்தார் லட்சுமி. இதுக்கு நான் நிறைய தரம் பதில் சொல்லியாச்சுமா, இறுகிய குரலில் சொன்னவளை பாவமாக பார்த்தார். சொல்றேன்னு அம்மா கிட்ட கோச்சுக்காதமா. மாப்பிள்ள தம்பி அன்னைக்கு இருந்த கோவத்துல அப்படி நடந்துகிட்டு இருக்கோம். நீயா ஒரு முறை இறங்கி போய் மன்னிப்பு கேட்கறதுல என்ன குறைஞ்சிட போகுது? நம்ம மேல தப்பு இருக்கோ இல்லையோ, அவங்க தகுதிக்கு நாம தாமா பணிஞ்சு போவணும் என்ற தாயை கண்ணில் உயிர்ப்பின்றி விரக்தியாக பார்த்தாள் நாயகி. 15 வருஷமா பணிஞ்சு போனதுனால மட்டும்தாமா இம்பிட்டு நாளும் அங்கன நான் குடும்பம் நடத்தி இருக்கேன். என்னைக்குமே பணிஞ்சு போவ நான் தயங்கினது இல்லை. ஆனா அது என் கழுத்துல தாலி இருந்த வரைக்கும் தான். செத்தாலும் என் முகத்திலேயே முழிக்காதேன்னு தாலியை அத்துட்டு விரட்டி அடிச்ச பிறகு அர்த்தமே இல்லாத உறவுக்கு போராடி ஒண்ணுமே ஆக போறது இல்லம்மா. இனி என்னைக்கும் நான் தனிதான். கடைக்கு நேரமாச்சு, கிளம்புறேன் என்றவள் வேக நடையோடு அங்கிருந்து கிளம்பி இருந்தாள். மனம் முழுக்க ரணமும் வேதனையும் அவன் துரத்தி அடித்து இதோ மாதம் கடந்து போனது. உண்மையான அன்பும் பாசமும் இருந்திருந்தால் எப்போதோ தன்னை தேடி ஓடி வந்திருப்பாரே. கடமைக்கு தாலி கட்டி ஊர் பெருமைக்காக குடும்பம் நடத்தியவர் எப்படி வருவார்? உள்ளுக்குள் குமைந்து, ஆமா, இந்த மல்லட்டு கழுதிய தேடி போய் என்ன பிரயோஜனம்னு நினைச்சிருப்பாரு. அதே இம்பிட்டு வருஷமா சலிக்க என்னைய எல்லா விதத்திலையும் அனுபவிச்சுட்டாரே. இப்ப இந்த பாலா போன வெறும் உடம்பு ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாக. சாலையில் நடந்தாலும் அவள் எண்ணங்கள் முழுவதும் கணவனை எண்ணி தறிக்கிட்டு தெரிந்திட கண்ணீர் திரையிட்டு மறைத்ததில் கீழே மேலே என என்ன இருக்கிறது என பாராமல் நடந்த நாயகி பாதையில் கிடந்த கல்லில் ஓங்கி இடித்து கொண்டவளின் கால்கள் விரலில் ரத்தம் அடிபட்டு கொட்டியதை கூட பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டாள். உள்ளே கொழுந்துவிட்டு எரியும் அதீத ரணத்தை விட இந்த வலி பெரிதாக படவில்லையோ என்னவோ. கைப்பிடி மணலை அள்ளி காயத்தில் தூவி ரத்தத்தை நிறுத்தி கொண்டு மீண்டும் நடக்க துவங்கிவிட்டாள் கடை நோக்கி. அடுப்பங்கரையில் நின்று வேலை பார்க்கவே சங்கடமான நிலையில் ஒவ்வொரு நாளும் சமைத்து முடித்து வெளிவருவதற்குள் யுகங்கள் போல கிடைக்கிறது கோதைக்கு. வேலைக்காரியாய் இங்கு வந்தபோது தன்னை ஆதரித்த நாயகி இன்று இந்த குடும்பத்திற்கு ஆகாதவளாகி போயிருக்கும் இந்த நேரத்தில் அவள் இந்த இடத்தில் வந்து தான் இருப்பது என்னவோ மனதுக்கு உறுத்தலாகவே இருந்தது. ஆனந்த பாலனை தவிர வேறு யாரும் அவளிடம் இந்த வீட்டில் பேசுவது இல்லை. அனைவருக்கும் செய்து வைக்கும் உணவை மறுநாள் எடுத்து கனத்த மனதுடன் மாட்டிற்கு போடும் கோதை மீண்டும் சமைத்து வைத்து தன் கடமையை சரியாகத்தான் செய்து வந்தாள். அன்றும் தீவிரமான சமையல் வேலை நடந்து கொண்டிருக்க வீடு முழுக்க பரவிய கமகம மனத்தில் அவள் பின்னே வாள் பிடித்து வந்து விட்டான் ஆனந்தன். ஏய், என்னடி செஞ்சுட்டு இருக்கிறவ? செவியில் சூடான உதடு உரசி இடைவெளி கரம் விட்டு அடிவயிற்றில் இறுக்கி பிடித்திட மூச்சை நின்று போனது அவனது திடீர் செயலில். ஏய், நான் தாண்டி, யாரு வரான இந்த பயம்? மொத்தமாக தன் மீது கோதையை சாய்த்து கொண்டவன் இன்னும் ஏகுவாக அவள் வயிறு பிசைய கூச்சத்தை விட சங்கடம்தான் அதிகம் அவளை தாக்கியது. யாராவது வரப்போறாங்க, தயவு பண்ணி தள்ளி நில்லுங்களே. நெளிந்து கொண்டே வாயிலை பார்த்தவளின் கன்னத்தில் எச்சில் கடியால் கவ்வி பிடித்து மேலும் நெருக்கி கொண்டவனாக, தள்ளி போனா இந்த அளவுக்கு போதுமடி. கிசுகிசுத்த ஆனந்த் அவள் கன்னத்தில் உள்ள மென்மையை நாக்கொண்டு ருசிக்க ஐயோ என்றானது அவளுக்கு. உதடு கடித்து கொண்டு அமைதியாக தலை குனிந்த கோதையின் நாசியில் நன்றாக கொதித்து கொண்டிருந்த குழம்பின் வாசம் தீண்டவே மெல்ல கை நீட்டி அடுப்பை அணைத்தவள் அருகில் வெந்து கொண்டிருந்த பொரியலை கிண்டிவிட முயலுகையில் அவள் கரத்தை தானும் பற்றி கொண்டு அவளோடு கிண்டிட, இது என்னடா புது சோதனை எனும் விதமாக தலை திருப்பி அவனை கண்ட நொடி பச்சக்கென்று அவள் இதழை கவ்வியபடி அவன் வேலையை தொடர அதிர்ச்சியில் கால்கள் பின்னியது பெண்ணுக்கு. அவள் உதட்டுக்குள் உமிழ் நேரில் முட்டையிட்டு விளையாடி உரிந்து குருசிக்கும் அவசர விளையாட்டில் அடுப்பில் கிண்டிய பொரியலை அப்படியே மறந்து போக தேய்ந்து போன வாசம் வீடு முழுக்க பரவியதில் அப்போதே வீட்டினுள் நுழைந்த தேவன் நாசிக்கும் பரவி முகத்தை சுருக்கினான். இந்த அளவுக்கு தீஞ்ச வாட வருது, அப்படி என்னது கவனம் இல்லாம சமைக்குது இந்த பொண்ணு? சலிப்பாக நினைத்தபடி வந்த தேவன் உடல் மனைவி இல்லாமல் பாதியாக போனதை அவனே கவனிக்கவில்லை போலும். நாயகியின் கைப்பக்குவம் என்றால் அவளை அருகில் நிறுத்தி கொண்டே 30 இட்லியை கூட அசால்ட்டாக விழுங்கும் தேவனுக்கு இப்போதெல்லாம் 2 இட்லியை விழுங்குவதே மலையை முழுகுவதை போன்ற வழியை கொடுக்கிறது. என்னவோ மனசு தேடுது. அது அவதான ஆள் மனசு அடிச்சு சொன்னாலும் வீம்பு பிடிச்சவனுக்கு எங்கே உரைச்சது?
இங்கோ தீவிர முத்த சுகத்தில் ஆழ்ந்து அனுபவித்து பெண் இதழை வன்மையாக சுவைத்தபடி அவள் மேனியில் உள்ள சதை உருண்டைகளை தனது வலிய கரத்தால் கரைக்கும் முயற்சியில் இறங்கிய கடோகஜன் முகத்தை முன்னால் இருந்த பளிச்சிட்ட பாத்திரத்தில் கண்டு மிரண்டு துவண்ட கோதை வாடை வந்த திசை நோக்கி அவசரமாக வந்த தேவனை கண்டு மேலும் அதிர்ந்து போனாள் என்றால் அங்கு கண்ட மொத்த காட்சியில் உறைந்து போன தேவனும் புத்தி பேதலித்தவனாய் வந்த வேகத்தில் இடத்தை காலி செய்திருந்தான். அச்சோ, பார்த்துட்டாங்களே! படபடப்பாக உள்ளுக்குள் நினைத்து அதே வேகத்தில் கணவனை எட்டி தள்ளி விட்ட கோதை எச்சில் உதட்டை துடைத்தபடி கலவரமாக அவனை பார்க்க மோகத்தவிப்பில் வெந்து போனது ஆனந்தன் முகம். இப்ப என்னத்துக்கு தள்ளி விட்ட? பாதியிலேயே தள்ளி விட்டாலே கோபம் வந்தது அவனுக்கு. உங்க அண்ணங்க! அச்சத்துடன் உதடு நடுங்க சொன்னவளை கூர்ந்து பார்க்க, அவசரமா வந்தவரு நம்மள இப்படி பார்த்துப்பட்டு போயிட்டாங்க, என்ன நினைச்சாங்களோ தெரியலையே. சங்கடமாக கையை பிசைந்தவளின் பயத்தை கோபத்துடன் ரசித்த முரடன் அவள் கரம் பற்றி ஒரு சுற்று சுற்றி தன்னோடு அவள் முதுகினை இணைத்தவன் அவள் கழுத்து வளைவில் முகப்புதைத்து வயிற்றை இறுக்கிக் கொள்ள மீண்டும் மீண்டுமா என எச்சிலை விழுங்கினாள் கோதை. அவன் பார்த்துட்டு போறான், நீ அதை பத்தி எல்லாம் நினைக்காதடி. ஏன்னா இம்பிட்டு வருஷமா அவன் பொண்டாட்டி கூட பண்ண கூத்தையெல்லாம் நானும் அப்படித்தானே கண்டும் காணாம போயிருந்திருக்கேன். நாம இருக்கிறது ஒண்டி கொடுத்தனல்ல, கூட்டு கொடுத்தனும். புருஷன் பொஞ்சாதி ஒத்தாரைக்குள்ள அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியாதுடி. இது மாதிரி கிடைக்கிற இடத்துல அப்பப்ப குட்டி குட்டியா அனுபவிக்கிற சோகமே தனி. அதெல்லாம் எவன் பாப்பானோ ஐயோ ஆத்தேன்னு பயந்துகிட்டே தள்ளி போட முடியாதுடி. கிட்டக்கவா, பாதிலே தள்ளி விட்டதுக்கு தண்டனை தரேன். எக்கி அடுப்பை அணைத்து விட்டு அவளையும் விடாபிடியாக அணைத்து பாதியில் விட்ட முத்தத்தை தொடர படுபாவி பயலால் கஷ்டப்பட்டு செஞ்ச பொரியல் வீணா போச்சுன்னு கவலையில் மூழ்கி போனாள் கோதை. வேகமாக தனதரைக்கு வந்த தேவன் மெத்தையில் அமர்ந்து அழுத்தமாக தலை கோதி முகத்தை மூடிக்கொண்டான். தனியா ரூம் எதுக்கு இருக்கு? அங்களை பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் கொஞ்சம் கூடாது? இப்பதான் இளம துள்ளுது போல அடுப்படையில் நின்று அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தடியன். கண்ணை திறவாமல் தனியே பேசியவனை அவன் மனசாட்சியே எல்லலாக நகைத்து வதைத்தது. ஏன் இம்பிட்டு வயசாகியும் நீ உன் பொஞ்சாதியோட பண்ணாத அசிங்கத்தையா உன் தம்பி பண்ணிப்புட்டா? அவன் இப்பதான் புது பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கான், கொஞ்சிறான். உனக்கு எங்க வலிக்குது? நீயும் போய் உன் பொண்டாட்டிய கொஞ்சு. உள்ளிருந்து வந்த கேலி குரலில் எரிச்சலாகி போனான். அடச்சி, மூடிட்டு போ. பெருசா வந்துட்ட, அவளை கொஞ்சு இவளை கொஞ்சுன்னு. ஏதோ கட்டின பாவத்துக்கு அவளோட வாழ்ந்தனே தவிர மற்றபடி அவ மேல எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இருந்ததில்ல. வீராப்ப பேசியவன் வாயை கண்ணாடியில் தெரிந்த அவன் முகத்தில் காரி உமிழ்ந்து கொண்டது. அபிப்பிராயம் இல்லாத நாயி தினமும் என்ன எதுக்கு அவளை பார்க்க ஏங்கி அவ வீட்டு பக்கம் போயிட்டு போயிட்டு வரியான். தாலிய புடியே துரத்தி விட்டதோட சரி, இன்ன வரைக்கும் அவளை பார்க்க முடியல. அப்படி என்னத்ததே உள்ள புகுந்துட்டு பண்ணுவாளோ? மண்டையை பிடித்து கொண்டவனுக்கு எப்படி தெரியும் அவள் படும் நரக வேதனைகளை பற்றி? இவன் போகும் நேரம் அவள் கடையில் இருப்பாள் அல்லது வீட்டில் இருந்தாலும் வெளிவர மாட்டாள். இவன் ஒவ்வொரு நாளும் மறைமுகமாக வந்து வந்து ஏமாந்து போக இவள் வேலை தேடி அலைந்த நாட்களில் கூட வெறும் வீட்டையே நோட்டமிட்டு சென்றவனுக்கு அவளை பற்றி யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள கூட முரண்டு பண்ணியது பிடிவாதம். கௌரவத்தை விட்டுக்கொண்டு மனைவியிடம் இறங்கி போக ஒற்றுக்கொள்ளாத அவனது இந்த வரட்டு பிடிவாதமே அவனுக்கு எதிரியாகி போனதை என்ன செய்து சரி செய்வானோ? சரி செய்ய நினைக்கும் போது அனைத்தும் அவன் கைமீறி போயிருக்கும். ஒத்த சீலை கூட சரியில்லை. நீ யார் 2 எடுத்துக்கிறியா? இல்ல உனக்கு சீலை எடுக்கவே நானும் அப்பாவும் வேலைக்கு போகட்டுமா? லட்சுமியின் அதட்டலில் சரிம்மா எடுத்துக்கிறேன், ஆனா என்ன அவசரம் என்ற நாயகியை முறைத்து வைத்தனர் பெற்றோர். இங்க பாரு நாயகி, எங்க பொண்ணா மட்டும் இருந்தா நீ எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. ஆனா இப்ப நீ பெரிய வீட்டு மருமக, கோவத்துல பெத்தவங்க கிட்ட வந்துட்டாலும் அங்கன நீ இருந்த பகட்டுக்கு கொஞ்சமாவது இங்கன இருக்க வேணாம். அம்மா சொல்றத கேட்டு நல்ல துணியை உடுத்து என்ற தகப்பனை இயலாமையோடு பார்த்த நாயகிக்கு ஒன்று மட்டும் தெளிவாக விளங்கியது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிந்துவிட்டால் பிறந்த வீட்டை சொந்தம் கொண்டாட முடியாது என்று. அந்த பக்கமும் முட்டு, இந்த பக்கமும் முட்டு, பேசாம தனியா போயிடலாமா என்ற யோசனை அடிக்கடி தோன்றினாலும் வயதான பெற்றோரை மேலும் மேலும் தன்னால் வருத்தம் கொள்ள வைக்க மனமில்லை. அன்று மதியம் போல் கடையில் கேட்டு கையில் கொஞ்சம் அட்வான்ஸ் பணமும் வாங்கிக் கொண்டு டவுனுக்கு சேலை எடுப்பதற்கு தாயை உடன் அழைத்து சென்றிருந்தாள் நாயகி. வருட கணக்கில் ஆனது பேருந்தில் பயணம் செய்து. பழைய நினைவுகள் ஆட்கொள்ள பின்னோக்கி போகும் மரங்கள், புல் மேயும் ஆடு மாடு,
ஆங்காங்கே அகவும் மயில்கள் என ஜன்னலோரம் அமர்ந்து அனைத்தையும் பார்த்து வந்த நாயகி மனதில் சற்றே குதூகலம் ஒட்டிக்கொண்டது. 500க்கு குறைந்த ஒரு 3 சேலையினை மகளுக்கு பார்த்து பார்த்து எடுத்த லட்சுமிக்கு எடுப்பாக 2 சேலையை கொண்டு வந்த நாயகியை முறைத்து வைத்தார். இந்த வயசுல புது சேலை உடுத்தினா நான் எங்கம்மா போக போறேன்? வயசு புள்ள, நீ நல்லதா கட்டிக்கிட்டா போதும் என்ற தாயை இப்போது அவள் முறைத்தாள். ஆமா, இதேதான் வயசு இருந்த போதுல இருந்தே சொல்லிட்டு இருக்க. நான் முதல்ல சம்பாதிச்ச பணத்துல ஆசையா எடுத்து தரேன்ல, என் திருப்திக்கு ஒன்னாவது எடுத்துக்கோமா? கெஞ்சலாக கேட்ட மகளிடம் நிராகரிக்க முடியாது அத்தனை ஆசையோடு அந்த புடவையை எடுத்து தன் மேல் வைத்து அழகு பார்த்தார். மறக்காமல் தந்தைக்கும் ஒரு வேட்டி சட்டை துண்டை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பியவளுக்கு உள்ளே மயங்கி கிடந்த தங்கராசை கண்டு அதிர்ச்சியில் துவண்டு போயினர். பதறி அடித்துக்கொண்டு அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல பிபி சுகர் கூடி இருந்தும் சரியான மருந்துகளை உட்கொள்ளாமல் இருந்ததால் ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்று விட்டார் என்று கூறியதும் தாயும் மகளும் கண்ணீருடன் கையை பிசைந்து நின்றனர். சில மாத்திரைகளை வெளியே எழுதி கொடுத்திருக்க கையில் 5 பைசா இல்லை. அனைத்து பணமும் துணியாக வீட்டில் இருக்க மருந்துக்கு என்ன செய்வது என தெரியாமல் மீண்டும் கடைக்கு சென்று கேட்டவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. வேணும்னா நாங்க வட்டிக்கு வாங்குற ஆளை காட்டி கொடுக்குறேன், எம்பிட்டு வேணுமோ வாங்கிக்க, ஆனா சரியா அதே தேதிக்கு பணத்தை திருப்பி கொடுத்து போடணும், இல்லாட்டி நீ வீடு புகுந்து அராஜமா பண்ணுவாப்ல. கடை முதலாளி சொல்ல அவர் சொன்னதை கேட்டே எச்சில் விளங்கியவளுக்கு வேறு வழியின்றி தலையாட்டி வைத்த நாயகிக்கு வட்டிக்காரர் விலாசத்தை கொடுத்து அனுப்பினார். அளவான வீட்டு வாசலில் பெரிய கேட் போட்டு வாட்ச்மேனை நிறுத்தி இருக்க அவரிடம் விவரம் சொல்லி காத்திருந்த நாயகியை அப்பக்கமாக சென்ற ஆனந்தன் கண்கள் சுருக்கி பார்த்தான். இங்க என்ன பண்ற? அவனது கணீர் குரலில் நிமிர்ந்து பார்த்த நாயகி மௌனமாக வேறு புறம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். உன்னையத்தான் கேட்கிறேன், அங்கன பார்த்தா என்ன அர்த்தம் என்றான் அழுத்தமாக. சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். முதல் முறையாக தன்னை நிராகரித்து பதிலுக்கு பேசிய அண்ணன் மனைவியை உற்று நோக்கினான் ஆனந்தன். கொஞ்சம் இறங்கி போனா இவளுங்களுக்கு தள்ளில கிரீடம் முளைச்சிடும். இதுங்களுக்கு எல்லாம் என் அப்பனும் அண்ணனுதே சரி. உதட்டசைவில் முனகியது. அவளுக்கும் தெளிவாகவே கேட்க செய்தது. இப்ப என்ன விஷயம்னு சொல்றியா இல்லையா? கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு அடித்தொண்டையில் இருந்து ஒரே மிரட்டுதான். நடுங்கிய பள்ளி மாணவி போல அத்தனையும் ஒப்பித்து விட்டாள். பணம் வேணும்னு வாயை திறந்து கேட்டா என்ன அப்படியே கௌரவம் முட்டுது? இங்கன வட்டிக்கு வாங்க எந்த தைரியத்துல வந்த? இவன் எம்புட்டு பெரிய ரவுடி பையனு தெரியுமா? பணம் கொடுக்க 1 மணி நேரம் தவறினாலும் உண்டு இல்லைன்னு ஆக்கிவிடுவான். பற்களை கடித்தவனை கண்டு தலை தாழ்த்தினாள் நாயகி. எம்புட்டு வேணும்? சட்டை சொக்காவில் இருந்த கத்தை பணத்தை எடுக்க, எனக்கு உங்க பணம் வேணாம் என அவசரமாக தடுத்த நாயகியை ஏன் என்பது போல புருவம் எடுங்க பார்த்தான். என் கழுத்துல உங்க அண்ணன் கட்டின தாலி இல்ல. அதுக்கு? உறவே இல்லாத கிடத்துல கை நீட்டி பணத்தை வாங்கினா சரி வராது. என் அண்ணன் கட்டின தாலிதான் இப்ப இல்லையே. வட்டிக்கு இல்லைனா நீ இருக்கியேன்னு என்னையும் மத்த பொம்பளைங்களை போல நீ நினைச்சு போட்டீங்கன்னா செத்தே போவேன். அதுக்கு பதிலா இந்த ரவுடிங்க கிட்டக்கையே அடி உதை பட்டுக்கிட்டு போவலாம். அவன் விரலை வைத்தே அவன் கண்ணில் சொருக்கென குத்திய நாயகியின் பேச்சில் 6 அடி தேகமும் அதிர்ச்சியில் ஆடி போய் நின்றவனை உள்ளூர பொங்கி வழிந்த பயத்துடன் பார்த்துவிட்டு விறுவிறுவென வீட்டிற்கு வந்திருந்தாள். அத்தியாயம் 24. பள்ளிக்கூடம் விடும் வேளையில் பெரிய கேட்டை பிடித்துக்கொண்டு ஆவலாக காத்திருந்த கோதை மதுரன் பையை மாட்டிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்து ஆசையோடு அவனிடம் ஓடிட அக்காளை பார்த்த மகிழ்ச்சியில் தலைக்கால் புரியவில்லை அவனுக்கு. அக்கா! குதூகலமாக ஓடி வந்தவனை மண்டியிட்டு அமர்ந்து கண்ணீருடன் அவன் நெற்றியில் முத்தம் வைத்த கோதையை ஆசையோடு தழுவின மதுரனின் பிஞ்சு கைகள். எம்புட்டு நாளாச்சுடா உன்னைய பார்த்து. தினமும் உன்னைய பார்க்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுவேன். ஆனா காணலையே மதுமா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஏற்கனவே மதுரன் உடலும் சரியில்லை. இப்போது செல்விக்கு சரியான வேலையும் இல்லை. வீட்டின் நிலவரம் என்னவோ என்ற கவலை ஒவ்வொரு நாளும் பெண்ணை வதைக்கிறது. அம்மாவுக்கு வேலை இல்லைக்கா, சாப்பாட்டுக்கே கஷ்டம். எனக்கு திடீர்னு அங்கே வலிச்சு ஆஸ்பத்திரிக்கு போனால் நிறைய ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து விட்டாக. அம்மா கிட்ட காசு இல்லை, வேலையும் இல்லை. உங்கள் அக்கா இப்படி ஏமாத்திவிட்டு போயிட்டாளேன்னு ஒரே அழுக. உன்னைய பார்த்தா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்குக்கா. பாவமாக உதட்டை பிதுக்கிய குட்டி தம்பியை கரை புரண்ட கண்ணீருடன் வேதனையாக பார்த்தாள்.
மன்னிச்சிடு மதுமா. அக்கா எந்த தப்பும் பண்ணல. எல்லாமே என் நேரம். இம்புட்டு அசிங்கப்பட்டு உங்க எல்லாரையும் பிரிஞ்சு தவிக்கணும்னு என்னால அம்மாவுக்கும் வேலை இல்லாம போயிடுச்சு. வருத்தமாக கண்ணை துடைத்த கோதை, மதுமா, அக்காவை பார்த்ததை பத்தி அம்மா கிட்டக்க எதுவும் சொல்லிக்கிறாது சரியா? அக்கா தினமும் உன்னைய வந்து பாக்குதேன். சாப்பாடு கொண்டாந்துருக்கேன். நீயும் சாப்பிட்டு அம்மாவுக்கு தெரியாம சீதாவுக்கு கொண்டு போய் கொடு என்ன? இப்ப வா, சுட சுட மீன் குழம்பு வச்சு கொண்டாந்தேன். நானே ஊட்டி விடுதேன் என்ற கோதைக்கு மதுரன் என்றால் அப்படி ஒரு இஷ்டம். மதுரன் பிறந்ததிலிருந்து செல்வியை விட அதிக அன்பும் அரவணைப்பும் கொடுத்து வளர்த்தது முழுக்க முழுக்க இவள்தானே. மதுரனும் அம்மா என்று அழைத்ததை விட அக்கா என்று வாய் ஓயாமல் அழைத்ததுதான் அதிகம். அப்படி இருக்க அம்மா ஸ்தானத்தில் இத்தனை நாளும் உடன் இருந்து வளர்த்தவளிடம் பெற்றவளே பேசாதே என முட்டுக்கட்டை போட்டால் பிஞ்சு மனதுக்கு என்ன தெரியும்? இதோ அக்காளை பார்த்ததும் அம்மா சொன்ன அனைத்தையும் மறந்துவிட்டு நிழலான மாமரத்தின் அடியில் அமர்ந்து அவள் ஊட்ட ஊட்ட மொட்டுவாய் திறந்து லபக் லபக் என பசியோடு உண்ணும் தம்பியை கண்ணம் வலியும் கண்ணீரையும் துடைத்தபடி வேக வேகமாக ஊட்டினாள் கோதை. அக்கா, இது மாதிரி சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு தெரியுமா? அம்மா கிட்டக்க கேட்டாக்கா காசு இல்லை கண்ணா சொல்லி என்னைய ஏதாவது பேசி சமாளிச்சிடும். அம்மா வேலைக்கு போயிட்டு நல்ல சாப்பாடு செஞ்சு தரேன்னு கஞ்சியை சூடு பண்ணி தரும். குடிக்கவே கஷ்டமா இருக்குக்கா. வயிறு முட்டை உண்டு முடித்த மதுரன் திருப்தியாக குட்டி வயிற்றை தடவி காட்டிட கோதைக்கு கண்கள் கரித்தது. சரி மதுமா, அக்கா உனக்கு விதவிதமா சாப்பாடு செஞ்சு கொண்டாரேன், திருப்தியா சாப்பிடு என்ன? மென்மையாக அவன் தலை வருடி வாயை துடைத்து விட்ட அக்காளின் அன்புக்கு தானே அவன் அடிமையாக இருப்பது. இந்தா, இது சீதாக்கு. பரீட்சைக்கு லீவு விட்டதால அவளை பார்க்க முடியல. பையில வச்சு பத்திரமா எடுத்துட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு மதுமா. தான் செய்த வேலைக்கு எப்படியும் செல்வியின் கோபம் தீராது என்று தெரியும். ஆனால் சிறு பிள்ளைகளை எப்படி பசிக்கு ஏங்க வைக்க முடியும்? தன்னால் முடிந்தவரை ஒருவேளை வாய்க்கு ருசியாக தம்பி தங்கைக்கு செய்து கொடுத்து அவர்களையாவது திருப்திப்படுத்த நினைத்து விட்டாள். தானே அவள் பையில் உணவை வைத்து பூட்டி தம்பியிடம் நீட்டிட மதுரன் வாங்கும் முன் அந்த பையினை ஆனந்த் வாங்கி இருக்க சிறுவன் முகம் கருத்து போனது. நீங்களா? திகைத்த கோதை சாப்பாடு கொடுத்ததற்கு ஏதாவது சொல்லி விடுவானோ என்ற பயத்தில் எச்சிலை விழுங்கினாள். மீன் குழம்பு வாசம் கும்முன்னு வீசுதடி. மதியானம் நான் சாப்பிடும்போது இது இல்லையே. இது என்ன, இந்த பொடியனுக்கு மட்டும் ஸ்பெஷலா? அவனை முறைத்து கொண்டிருந்தவன் தலையில் லேசாக ஒரு தட்டு தட்ட சிலுப்பிக் கொண்டு ஆனந்தன் கரத்தை தட்டி விட்டான் மதுரன். பாரு, பொடி பையனுக்கு எகத்தாளத்தை என் வீட்டு சோத்தை தின்னுபிட்டு என் கையவே தட்டி விடுறத. மீண்டும் அவன் தலையை தட்டப்போக பட்டன தன் பக்கம் மதுரனை இழுத்து கொண்ட கோதை, அவனுக்கு தலையில தட்டினா பிடிக்காதுங்க, தயவு செஞ்சு என் தம்பியக்கு எதுவும் சொல்லிவிடாதீங்க. கை கூப்பி இறைஞ்சிய மனைவியை கண்கள் இடுங்க பார்த்தான். ஓ, துரைக்கு தலையில தட்டினா பிடிக்காதோ? பெரிய மைனரு இவரு. டேய், இங்க வாடா. அதட்டலாக அழைத்த மாமனை ஏன் கண்டு பயந்தான் அவன். அக்கா உடுக்கா, இவர் பெரிய ஆளு, அப்படி என்ன பண்ணிவிடுவாருன்னு பாக்குதேன், உடு என்னைய. கோதையின் பிடியில் இருந்து நழுவி வந்து ஆனந்தன் முன்னே தில்லாக நிற்க அச்சத்தில் பதறியது என்னவோ அந்த பாவப்பட்ட பெண்தான். மது, பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது, அமைதியாக இருடா. அவனை அடக்க முயன்ற அக்காளை இவன் அடக்கினான். நீயே சும்மா இருக்கா? இந்த ஆளால தானே அம்மாவும் கூட எங்களை பேச விடாம பண்ணிச்சு. நீயும் எங்களை விட்டுட்டு போயிட்ட. எங்க கூட வா, போலீஸ்ல இவரை பிடிச்சு கொடுத்துவிட்டு உன்னைய வீட்டுக்கு கூட்டி போறேன். அடங்காமல் சீரிய சிறுவனின் ஆவேசம் கண்டு மிரண்டு போன கோதை, தப்பு மதுமா, இப்படிலாம் பேசக்கூடாது, நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு அக்கா உன்னைய பாக்குற. எப்படியாவது அவனை அடக்கி அனுப்ப முயல. பாத்தியா, இப்ப கூட நீங்க இந்த ஆளுக்காக என்னைய போவ சொல்ற. அப்போ உனக்கு என்னைய விட இவர் தான் முக்கியமா? குட்டி நெஞ்சை நிமித்தி கத்த அந்த நெஞ்சை வாஞ்சையாக நீவி விட்டவளாக, அப்படி இல்லை மதுமா, என்னைக்குமே எனக்கு நீ தான் முக்கியம். உன்னைய தான் இந்த அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க இல்லையா? மரியாதை இல்லாம பேசக்கூடாது மது. மெதுவாக அவனுக்கு புரியும்படி எடுத்து சொல்ல எங்கே அவன் கேட்டான். போக்கா, எனக்கு இந்த ஆளை சுத்தமா பிடிக்கல. அடம் செய்ய தொடங்கிய மதுரனை அடக்க வழி தெரியாது கணவனை பார்க்க இதுவரை அவன் பேசியதெல்லாம் கேட்டுவிட்டே உஷ்ண மூச்சு வெளியேற கோபத்தில் கைமுஷ்டி இறுக நின்றிருந்தான் ஆனந்தபாலன். அச்சோ, இவங்க வேற கோபமா இருக்காங்களே. உள்ளே கலவரமாக நினைத்த கோதை, என்னங்க
சின்ன பையன் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஏதோ என் மேல உள்ள பாசத்துல அப்படி பேசிப்புட்டான். அவசரமாக உரைத்தவளை ஒவ்வொரு அடியாக நெருங்கி வர வர தொண்டையின் நடுவே பெரிய உருளை அடைத்து மூச்சு விடவே சிரமமாகி போனது. அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்ல. கூறிய விழிகளால் அவளை துளைத்து எடுத்தவன் பேச்சில் பின்னோக்கி அடி வைத்த கோதை ஸ்தம்பித்து நின்று விட்டாள். என்ன உளறல் இது? புரியாமல் நிற்கும் போதே அவள் நெஞ்சை அழுத்திய பாரத்தில் அதிர்ச்சியாக கணவன் முகம் பார்த்துவிட்டு குனிந்து மதுரனை பார்க்க அவனோ அக்காளிடம் ஆனந்த நெருங்க விடாது தடுப்பதில் மும்மரமாக மாமன் கால்களை பற்றி பலமாக இழுக்கும் முயற்சியில் இருப்பதைக் கண்டு நொந்து போன கோதை, மது! தம்பியை தடுக்க நினைத்தவளின் சுவாசம் காற்றாக அவன் உள்ளங்கைக்குள் இறங்கியது. அவன் கிடக்கா பொடிய, நீ சொல்லுடி, நான் உனக்கு முக்கியம் இல்ல. அழுத்தம் திருத்தமாக கேட்டு அவளின் படபடக்கும் விழிகளை ஆழ்ந்து பார்க்க உடல் வெளவெளத்து போனது கோதைக்கு. அவன் சின்ன பையங்க, அவனை சமாதானம் செய்ய அப்படி சொன்னது. இவனை சமாளிக்க முயற்சித்தவளை இதழ் கோணி பார்த்தான். அவன் சின்ன பையன்தான், ஆனா நான் சின்ன பையன் இல்லடி. கேட்டதுக்கு பதில் வேணும். நான் முக்கியமா இல்ல இவன் முக்கியமா? பெரிய பெரிய மூச்சுடன் அவளை பொசுக்கி தள்ள இது என்னடா புதிய வம்பு என்ற மனநிலையில் நீல முக்கியந்தாங்க. உதட தாண்டி வெளிவர முடியாது தவித்தது மோகன சொற்கள். நீயலும்னா என்னடி அர்த்தம்? ஏதோ வேண்டா வெறுப்புக்கு சொல்ற மாதிரி பிச்சு பிச்சு சொல்றவ. சிடுசிடுவென முகத்தை காட்டியவனிடம் வசமாக மாட்டி நின்றாள் கோதை. வீட்டுக்கு போய் சொல்றேனே. கோதை இறைஞ்சும் போதே, அக்காவை விடு, என் அக்காவுக்கு நான் தான் முக்கியம். உன்னைய கண்டாலே என் அக்கா பயப்படும். போ போ, நீ வேணா போ. ஆனந்தன் காலை பிடித்து நறுக்கென கடித்து வைக்க குட்டி பையனின் பிளேடு பற்கள் ஆழ புகுந்து ஆ என அலறலில் கோதைக்கு கணவனை நினைத்து பாவமாக தோன்றியது. மது மது விடுடா அவங்கள. டேய், அக்கா சொல்றேன்ல, அவங்களை விட்டுட்டு வா. கட்டாயமாக இழுத்து கொண்டு 4 அடி தள்ளி வந்தவள் முகம் கருத்த நிலையில் தீவிரமாக அவன் முறைப்பதை எண்ணி உள்ளுக்குள் நடுங்கினாலும் நிலைமை தீவிரமடையும் முன் மதுரனை முதலில் அனுப்பிவிடவே நினைத்தாள். அக்கா நாளைக்கு வர, நீ முதல்ல இங்கிருந்து போ. சற்றே கண்டிப்புடன் சொன்னதை கேட்டு தன்னை முறைத்து நின்ற ஆனந்தை வெறித்தனமாக பார்த்து சென்ற மதுரனின் பார்வையில் உள்ள கொடும் வீரியத்தை ஆனந்தனும் பார்க்க தவறவில்லை. எங்க மன்னிச்சிடுங்க, இமேல உள்ள பாசத்துல மது காலை கடிச்சுவிட்டான். படப்படப்பாக சொன்னவளின் பயத்தை பற்றி ஆவேசமாக இழுத்த வேகத்தில் அவன் கட்டிய மார்பில் முட்டிய மங்கையின் மென் நெஞ்சம் பாறையில் பட்டு நசுங்கியதை போன்ற உணர்வை தந்தது. உன் மேல அம்புட்டு பாசமா அந்த கொடுக்குக்கு? இப்ப சொல்லுடி, உனக்கு அவன் முக்கியமா இல்ல நான் முக்கியமா? இந்த ஒட்டு சேர்த்து பாவப்பட்டு என்னைய சொல்றதெல்லாம் வேணாம். ஒழுங்கா தெளிவா சொல்லு, நானா அவனா? பொடியனோடு போட்டி போட்டு தடியன் மனைவி பாசத்திற்கு விழாப்பிடியாக ஏங்கி நிற்க கோதைக்கும் அது புரியாமல் இல்லை. முரட்டு செயலாலும் அவனோடு வாழும் அவளுக்கு கணவனின் உணர்வுகள் அறியாதா? சிரிப்பை மறைத்திருந்த கோதையின் குண்டு கன்னங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு செம்மை பூசி விரிந்ததை இமைகள் சுருக்கி அழுத்தமாக பார்த்தான் அவன். நீ கேட்கறது பெத்த பிள்ளை முக்கியமா இல்ல புருஷன் முக்கியமானு கேட்கறது போல இருக்கு. எனக்கு 2 பேருமே முக்கியம்தே. காலில் ரத்தம் கசியுது, வீட்டுக்கு வாங்க, மருந்து வச்சு விடுதேன். அப்போதும் தம்பியை விட்டு கொடுக்காத பேசிய மனைவியை கடுப்பாக கண்டவனுக்கு ஏமாற்றத்தில் முகம் சிறுத்து போனது. உன் விளக்கம்லாம் எவனுக்கடி வேணும்? நான் தான் முக்கியம்னு வாயை திறந்து சொல்லக்கூட அம்மனைக்கு அம்புட்டு அசிங்கமா இருக்குதுல்ல. உனக்காக கொஞ்சம் கொஞ்சமா என்னைய மாத்திக்கிட்டு நிக்கிறேன் பாரு, என்னைய சொல்லணும். பிடித்திருந்த அவள் புஜத்தை உதறிவிட்டு விறுவிறுவென நடந்து போனவனை பெருமூச்சு விட்டு கண்டவளுக்கு இத்தனை தூரம் மதுரன் அவனை காயப்படுத்தி மரியாதை குறைவின்றி பேசியதை எதையும் பெரிதுபடுத்தாமல் சென்றதே சற்று நிம்மதியும் பெருத்த ஆச்சரியத்தையும் ஒரு சேர தந்தது. அதே உன்னைய பிடிச்ச சன்னி தொலைஞ்சு போச்சே, இனியாவது அடுத்த கண்ணாலம் கட்டி புள்ள குட்டிகளை பெத்து போட்டு நிம்மதியா இரு தேவா என்ற தகப்பனை மௌனமாக பார்த்து நின்ற தேவனின் முடிவு என்னவோ வேண்டாம்தான். இப்ப நீ முடிவா என்ன தேவா சொல்ல வர? தொடர்ந்து பேசி பேசி அழுத்து போனவருக்கு கோபம் எட்டி பார்த்தது. அவளை எனக்கு ஆவுதோ ஆவலையோ, இந்த ஜென்மத்துல அவதான் என் பொஞ்சாதி என்றவனின் தீர்க்க பதில் புசு புசுவென நெஞ்சு வீங்கியது அவருக்கு. இம்புட்ட சொத்தும் அப்ப யாருக்காக தேவா? கட்டி காத்து வச்சிருக்கேன். உனக்கு அடுத்து உன் வாரிசு அதை ஆள வேணாமா? உன் பேர உரிமையா நாளைக்கு உன் புள்ள மார் தட்டி சொல்லிக்க வேணாமா? வயசு என்ன கொஞ்சமா ஆகுது?
இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு பார்த்துக்க. இளமை காலமெல்லாம் அந்த மல்லட்டு சிறுக்கியோட வீணா போச்சுடே. இனிமேலும் அப்படி விட முடியாது. உன் மூலியமா எனக்கு ஒரு வாரிசு வந்தே ஆவணும். எப்படியாவது அவனை தான் பார்த்த பெண்ணோடு கட்டி வைத்திட வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் இறங்கிவிட்டார் தண்டாயுதபாணி. பிள்ளைக்காக இன்னொரு கல்யாணம் கட்டிக்கிடணும்னா இந்த முடிவை நான் என்னைக்கோ எடுத்திருப்பேன்ப்பா. ஆனா எனக்கு தேவை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஆனந்துக்கு கண்ணால முடிஞ்சிருச்சுல. கண்டிப்பா உங்க ஆசைப்பட்டபடி அவனுக்கு வாரிசு வரும். அவனுக்கு குழந்தை பிறந்தா அது எனக்கும் குழந்தை பிறந்த மாதிரிதேன். அது எனக்கும் குழந்தை மாதிரிதேன். அதை பார்த்து வளர்த்தி சந்தோஷப்பட்டுப்பேன். இறுகிய முகத்துடன் தெளிவாக சொன்ன தேவன் தகப்பன் பேசிய பேச்சில் கோபம் வந்து அவர் முகம் பாராது அங்கிருந்து நகர முயல தொப்பென்ற சத்தத்தில் வேகமாக திரும்பி பார்த்த தேவன் தண்டாயுதபாணி நெஞ்சை பிடித்துக்கொண்டு இழுத்து கிடந்ததை கண்ட அதிர்ச்சியில் அப்பா என பதறி போனான். அத்தியாயம் 25. சற்று முன்னர் நெஞ்சை பிடித்துக்கொண்டு சரிந்தவரை ஓடி வந்து தாங்கிய தேவன், அப்பா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வாங்க, பதட்டமாக தூக்க முயல. இல்லப்பா, என்னைய இப்படியே விட்டுடு. யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம செத்து போயிடுதே. பேச முடியாமல் தவித்த தகப்பனை கண்டு 40 வயதிலும் சிறுவனாக நடுங்கினான் பிள்ளை அவன். ஏன்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய? எங்களுக்கு உன்னைய விட்டா யாரு இருக்கா? நானும் அதே கவலையில தான்ப்பா ஒவ்வொரு நாளும் தவிக்கிறேன். எனக்கு பிறகு உனக்கு யார் இருக்கா? பொஞ்சாதையும் இல்லாம புள்ளையும் இல்லாம ஒத்தையில நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதியா. நான் போறேன். ஒவ்வொரு வார்த்தையும் பேச அத்தனை கடினமாகி போனது. அப்பா தயவு செஞ்சு அப்படி பேசாதிய. யார் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு நீங்கதே முக்கியம். வாங்கப்பா. தகப்பன் கையை பிடித்துக்கொண்டு முகம் வெளிரி போனான். அப்பா முக்கியம்னா அப்போ நான் சொல்றத கேளு தேவா. நீ மறு கல்யாணம் கட்டி புள்ள கட்டியோட சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும். இத என் கடைசி ஆசையா கூட நினைச்சுக்கோ. ஆனா மறுப்பு மட்டும் சொல்லிடாத தேவா. அப்படி சொன்னா என் உசுறு இப்பவே நின்னுடுயா. சரியான நேரத்தில் நேக்காய் காய் நகர்த்தி நினைத்ததை சாதிக்க நினைத்த தண்டாயுதபாணி இதுதான் நேரம் என்று இல்லாத வழியை இருக்கென்று நெஞ்சை பிடித்துக்கொண்டு வழியில் முனக, சரிப்பா உங்க ஆசை என்னவோ அதன்படி செய்யற. இப்ப வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம். தந்தை உயிர் முக்கியமே என்ற பதட்டத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் அவசரமாக வாக்கு கொடுத்த தேவனுக்காக நடிப்பை நீட்டிக்க 2 நாட்கள் மட்டும் மருத்துவமனையில் தங்கிவிட்டு மகன்களின் பலத்த உபசரிப்புடன் வீடு வந்து சேர்ந்து விட்டார். வீடு வந்தவருக்கு ஒரே கொண்டாட்டம்தான். அடுத்தடுத்து நடக்க வேண்டிய திருமண வேளையில் தண்டாயுதபாணி பரபரப்பாகி போக விஷயம் அறிந்த தேவனுக்கு நிலை கொள்ளவில்லை. முகமும் உடலும் இறுகிய நிலையில் தந்தையை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாமல் ஜடம் போல் சுற்றி வந்தவனுக்கு அப்போது கூட நாயகி மீதுதான் அத்தனை ஆத்திரம் வந்தது. எல்லாம் அவளால. அவ மட்டும் என் பேச்சை கேட்டு ஒழுங்கன இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு சங்கட்டமான சூழ்நிலை வந்திருக்குமா? நான் கோவமா இருந்தா என்ன இப்போ? தப்பு முழுக்க அவ பேர்ல தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ தானே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது என்னைய சமாதானம் செய்ய முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனா பாரு, நான் ஒத்த வார்த்தை சொல்லி துரத்தி விட்டுப்புட்டேன்னு அவ வீட்டோட போய் செட்டில் ஆகிட்டான். என்னைய விட்டு போவ எப்பன்னு இருந்திருப்பா போல. நான் தான் பைத்தியக்காரனாட்டம் என் நேரமும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நாய் எப்படி ஏங்க வைக்கிறா? மூஞ்சியை கூட காட்ட மாட்டேங்கிறாளே. தலைமுடியை பிடித்துக்கொண்ட தேவனின் அரை கதவை தட்டிவிட்டு தயக்கமாக உள்ளே வந்த கோதை, கொஞ்சம் பேசணும் என்றால் மெல்லியதாக. அவள் குரல் கேட்டதும் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு சீரான பார்வையால் கோதையை ஏறிட்டு பார்த்த தேவன் திருமணமாகி வந்ததில் இருந்து இன்றுதான் தம்பி மனைவியாக அவளை நேரெதிர் சந்திக்கிறான். பரவாயில்ல, தம்பி அவன் மனைவிய நன்றாகத்தான் வச்சிருக்கிறான் என்று மெச்சும் அளவிற்கு பட்டும் நகையும் பூவும் வைத்து பார்க்கவே கண்ணுக்கு லட்சணமாக இருந்தாள் கோதை. என்ன பேசணும்? இதுவரை நேரடியாக பேசிடாதவனின் கரார் குரலை கேட்டு உள்ளங்கை வேர்க்க நின்ற கோதை தன் கணவன் குரலையும் தேவன் குரலோடு ஒப்பிட்டு பார்த்தவளுக்கு பெரிதாக வித்தியாசம் தோன்றவில்லை. இருவரது குரலும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கவும் ஓர் நொடியானாலும் இமைகள் விரிந்தது ஆச்சரியத்தில். உங்ககிட்ட பேசுற தகுதி எனக்கு இல்லைன்னு தெரியும், ஆனாலும் மனசு கேட்கல. அதே என் மனசுல பட்டதை சொல்லிவிட்டு போகலாம்னு வந்தேன். ஒரே நிமிஷம், நான் பேசிட்டு போயிடட்டுமா? எங்கே சொல்ல வருவதை கேட்காமல் வெளியே துரத்தி விடுவானோ என்ற அச்சத்தில் தயங்கி பேச அனுமதி கேட்டவளுக்கு ஒற்றை பார்வையாலேயே பேசு என அனுமதி கொடுத்திருந்தான்.
சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அமுதா அவ காதலிச்ச பையனோட சேர்த்து வச்சதா நாயகி அக்கா மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டிய. உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் நியாயம். ஏன்னா அமுதா உங்க வீட்டு பொண்ணு. அவளை யாருக்கு கட்டி தரணுங்கிற முடிவு எடுக்கிற உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. அவ சொந்த அண்ணனுங்க உங்களுக்கும் பெத்தவருக்கும் மட்டும்தான் இருக்கு. அந்த உரிமைய யாரோ ஒரு வீட்டுல இருந்து இங்கன வாழ வந்த பொண்ணு நிச்சயமா பறிச்சுக்க கூடாதுங்க. அது ரொம்ப பெரிய தப்புதே. வந்தவங்க சும்மா இல்லாம யாரோட கவனிப்பும் இல்லாம அனாதை போல கிடந்த அந்த 6 வயசு பொண்ணையும் திரும்பி பார்த்திருக்க கூடாதுதே. அந்த பொண்ணைத்தான் பிள்ளையா நினைச்சு வளர்த்து இருக்க கூடாதுதே. அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டது பார்த்து பெத்த அம்மா ஸ்தானத்துல இருந்து அவளை தாங்கி இருக்கவே கூடாதுதே. இதெல்லாம் செய்யாம சுயநலமா இருந்து அவங்க வாழ்க்கைய மட்டும் பார்த்திருந்தா இந்நேரம் அவங்க இந்த வீட்டை விட்டு போயிருந்திருக்க மாட்டாக. அமுதாவும் நீங்க காட்டுற மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டு காதலிச்சவையும் மறுக்க முடியாம கட்டணவனுக்கும் உண்மையா இருக்க முடியாம இந்நேரம் கெட்டு நொந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிறைய வாழ்க்கைய வாழ்ந்திருப்பா. பேச்சு சத்தம் உயரவில்லை என்றாலும் கோதை பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்க தேவனின் பார்வையும் ஒருவித இறுக்கத்துடன் அவள் மீது அழுந்த பதிந்தன. அமுதா பொம்பளை பிள்ளையா பிறந்ததுனால தானே இம்பிட்டு கோட்பாடுகளும். இதுவே ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா அவளையும் இந்த வீட்டுல சரிக்கு சமமா நடத்தி இருப்பிய. இந்நேரம் உங்களை மாதிரியும் உங்க தம்பி மாதிரியும் அவளும் ஆம்பளை அப்படிங்கிற திமிரோட என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தானோ யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டிய இல்ல. அவ பொண்ணா பிறந்த பாவத்துக்கு ஆசைப்பட்டவனை தைரியமா கைப்பிடிக்க கூட அத்தனை போராட்டமா போச்சு. பொண்ணுங்க அப்படின்னாலே இலக்காரம் தானே. நாயகி அக்கா இந்த வீட்டையும் உங்களையும் உங்களை சுத்தி உள்ளவங்களையும் இம்புட்டு வருஷமா எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. ஆனா அவங்களையே ஒரு நிமிஷத்துல பொண்டாட்டி இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகி நிக்கிறிய. இதே முடிவை ஒரு பொம்பளை எடுத்துட்டா அம்புட்டுதே. பொம்பளைங்க உணர்வுகளை புரிஞ்சு மதிக்க தெரியாத கூட்டம் தான் இங்க அதிகமா இருக்கு. நல்ல வேலையா அமுதா இந்த வீட்டுல இருந்து போயிட்டா. நல்லதோ கெட்டதோ நாயகி அக்காவும் இத்தனை வருஷம் அடிமை வாழ்க்கையில இருந்து விடுதலையாகி விலகி போயிட்டாக. உங்க அப்பா ஆசைப்பட்டபடி இனிமே கட்டி கூட்டிட்டு வர பொண்ணுக்காகவாது கொஞ்சம் மதிப்பு கொடுத்து தினமும் ஒரு 10 நிமிஷமாவது பேச நேரம் கொடுத்து கேளுங்க. அப்பதே 2 பேத்துக்கும் சுமூகமான வாழ முடியும். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவு செய்து மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டதும் எப்படி பேசுறதுன்னு தெரியாம இன்னைக்கு பேசி புட்டேன். இன்னையில இருந்தாவது வீட்டுல சாப்பிடுங்க. புது கண்ணால மாப்பிள்ள வேற. கொஞ்சமாவது உடம்புக்கு ஊட்டம் வேணாமா? பழைய உடம்பு மெலிஞ்சு போய் என்னவோ போல இருக்கிய. பார்க்கவே வருத்தமா இருக்கு. தனது மௌனமான பேச்சாலே படபடவன தேவனை சுக்கு நூறாக்கி விட்டு கடைசியில் மன்னிப்பும் கேட்டு அவன் உடல்நலம் பற்றியும் கவலையாக பேசிய கோதையை கை முஷ்டி இறுக விரைப்பாக முறைத்து நின்ற தேவனின் பார்வையில் கால்கள் விடவிடத்து போனது. அப்போ நான் என் பொஞ்சாதிய இம்புட்டு நாள் அடிமையா வச்சிருந்தேன்னு சொல்ல வரையா நீயே? ஆத்திரத்தில் பற்களை கடிக்க அவனது கோபத்தில் பதறினாலும் அதுதானே உண்மை எனும் விதமாக, இதுல கோபப்பட ஒண்ணுமே இல்லைங்க. நிதானமா உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாயகி அக்கா இப்ப உங்க பொஞ்சாதி இல்ல. என்னைக்கு கட்டின தாலிய உங்க கையாலே அத்து வீசி புட்டியலோ அன்னைக்கு உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. நிறுத்தி நிதானமாக சொன்னவளை பார்வையாலே எரித்திருந்தான் தேவன். தம்பி மனைவியின் சாட்டையடி பேச்சுக்கு எதிர்வாதம் செய்ய முடியாது நிற்கும் பரிதாப நிலை தனக்கு வரும் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். நேத்து வரைக்கும் என்னைய பார்த்து நடுகின கழுதிக்கு கொழுப்ப பாரு, எல்லாம் அந்த தடியன் பண்ண வேலை. உதட்ட செய்வில் முடக்கியவன் செயலை கண்டு அதற்கு மேலும் எதுவும் பேசிடாமல் வெளியேற போக வாசற்படியில் கை கட்டி நின்றபடி இருவரது வாதத்தையும் கேட்டிருந்த ஆனந்தை கண்டு உடலே உதறல் எடுத்தது கோதைக்கு. வாடா நாயே, என்னடா பொண்டாட்டி கட்டி வச்சிருக்க? ஒரு ஆம்பளைக்கு முன்னாடி இம்புட்டு வாய் ஆவாது, ஒழுங்கா அடக்கி வைய. இன்னொரு தடவை என் முன்னாடி இப்படி பேசினா நடக்கிறதே வேற. கோதையிடம் காட்ட முடியாத கோபத்தை தம்பியிடம் காட்டிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட மனைவியை முறைத்து வைத்தான் ஆனந்தன். உனக்கு எதுக்குடி தேவையில்லாத வேலை? எரிந்து விழுந்த கணவனை இப்போது இவள் முறைத்தாள். எனக்கு இது தேவையில்லாத வேலை இல்லைங்க, என்னோட கடமை. இந்த வீட்டுல உள்ளவங்க யாருக்குமே பொம்பளைங்க அருமை தெரியல.
ஒரு பொம்பளை போனா உடனே இன்னொரு பொம்பளை உங்களை எல்லாம் அடக்காக்க வந்துடுதார மிதப்புல பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்காம திரியிறீங்க. அதான் வரப்போற உங்க புது அண்ணி மனசு கோணாம நடந்துக்க சொல்லி உங்க அண்ணனுக்கு பேசி புரிய வச்சுட்டு இருக்கேன். பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி அழுத்தமாக உரைத்த மனைவியின் பேச்சில் கோபம் அதிகரித்து போனது. அடி நாயே, யாருக்கு யாரடி சொல்லி புரிய வைக்கிறது? அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம பாவம் பார்த்து சுதந்திரம் கொடுத்து வச்சிருந்தேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். என் அண்ணன் முன்னாடி நானே நின்னு எதிர்த்து பேச மாட்டேன். நேத்து வந்த கழுதனி எம்புட்டு நெஞ்சு தைரியம் இருந்திருந்தா என் அண்ணன் மனசை நோகடிச்சு அனுப்புனதும் இல்லாம என்னையும் எடுத்தறிஞ்சு பேசுவ. கண்மண் தெரியாத கோபத்தில் எதிரே நின்ற கோதையின் கன்னத்தில் அவனையும் அறியாது ஓங்கி அரைந்து இருந்ததில் தள்ளாடி கீழே விழுந்த கோதைக்கு சகலமும் அடங்கியது. இனிமே உன் தரத்துக்கு மீறி ஒரு வார்த்தை பேசினாலும் தொலைச்சு விடுவேன். பார்த்து கவனமா இருந்து பழகு. கடுமையாக எச்சரித்த ஆனந்த் கண்ணம் தக்காளியாக வீங்கி கண்ணீரோடு நடுங்கி கிடந்த கோதையை தீப்பார்வை பார்த்துவிட்டு தானும் அங்கிருந்து சென்றிருக்க பாவப்பட்ட பெண்ணின் மனம்தான் இப்போது நொந்து கிடந்தது. தந்தைக்கான மருந்து செலவுகளை எப்படியோ கொஞ்சம் வட்டிக்கு வாங்கி சமாளித்த நாயகி காலையிலேயே மறுபரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்த தாயும் தந்தையும் எப்போது வேண்டுமானாலும் வந்து விடுவர் என்று அவர்களுக்காக சமைத்து கொண்டிருந்தவள் கதவு தட்டும் சத்தத்தில் வந்தது தாய் தந்தை தானோ என நினைத்து கதவை திறக்க நெடுநெடுவென பெரிய உருவத்தில் விரைவாக நின்றிருந்த கொழுதனை கண்டு புரியாமல் விழித்து வைத்தாள். வீட்டுக்கு வந்தவன உள்ள கூப்பிடணும்னு அறிவில உனக்கு? அங்கு மனைவியோடு சண்டையிட்டு இங்கு வந்து நாயகி மீது எரிந்து விழுந்த வேகத்தில் திணறி போனாள் நாயகி. வாங்க. அவனது திடீர் வரவில் குழம்பி உள்ளே அழைக்க என்னவோ உரிமைப்பட்டவன் போல அத்தனை வேகமாக உள்ளே வந்து அங்கிருந்த பழைய இருக்கையில் அமர்ந்தவனை புரியாமல் பார்த்தாள். வெயில்ல அங்கிருந்து வந்திருக்கேனே, குடிக்க மோரோ தண்ணியோ குடுக்க தெரியாது, ஒன்னொன்னா சொல்லி தரணுமா? மீண்டும் வல்லென விழ இது என்னடா புது வம்பு? மனதில் அலறியபடி வேகமாக நீர்மோரை அவனிடம் நீட்டிய அண்ணன் மனைவியை ஆழ்ந்து பார்த்தன அவன் விழிகள். பெரியவனுக்கு கல்யாணம் பண்ண போற செய்தி கேள்விப்பட்டியா என்றதும் மௌனமாக நின்றாள். உன்னைத்தான் கேட்கிறேன், அமைதியா இருந்தா என்னத்தை புரிஞ்சுக்க? குரல் உயர்த்தியதில் கேள்விப்பட்டேன் என்றால் மெதுவாக. உனக்கு சம்மதமா? ஆனந்தின் அடுத்தடுத்த கேள்வியில் விரக்தி புன்னகையை தந்த நாயகி, இதுல நான் சம்மதிக்க சண்டை போட ஒண்ணுமே இல்ல அத்தா. அவங்களுக்கு விருப்பம்னா கட்டிக்கிடட்டும் என்றால் தீர்க்கமாக. ஓ சரி, அப்ப மொத்தமா யாருமே வேணாம்னு தலைமொழிகிட்ட. எல்லாம் தெரிஞ்ச நீல இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் யாரையும் வெறுக்கவும் இல்லை ஒதுக்கவும் இல்லை. இனிய வேணான்னு துரத்தி விட்ட போறவு கெஞ்சி கூத்தாடி என் உரிமையை நிலைநாட்டுற அளவுக்கெல்லாம் என் மனசுல தெம்பும் இல்ல அத்தா. நல்லா யோசனை செஞ்சு பார்த்தேன். எனக்கு என்ன புள்ளையா குட்டியா அதுகளுக்காக கூட போராட? வெறும் மல்லடி தானே. என் ஒருத்திக்காக அவங்க சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கல. நல்ல பொண்ணா கட்டிக்கிட்டு புள்ள குட்டியோட அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும். நெஞ்சை அழுத்தும் வேதனையோடு தனது கணவனை வேறு பெண்ணுக்கு விட்டு கொடுக்க மனதளவில் தயாராகி விட்ட நாயகி கண்ணை தாண்டும் கண்ணீரை முந்தானை கொண்டு துடைத்தவளாக, கோத ரொம்ப நல்ல பொண்ணு, எங்க அவ வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு ஆரம்பத்துல அவளுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டது உண்டு. ஆனா அவளையே நீய கட்டிக்கிட்ட விஷயம் கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க கடைசி வரைக்கும் நீய ஒத்தையில திரிஞ்சு வாழ்க்கையை வீணடிச்சு பெய்யலோன்னு ரொம்ப கவலையா இருக்கும். இனிமே அந்த கவலை இல்ல. கோத உங்களை நல்லபடியா பார்த்துப்பா. 2 பேத்து சந்தோஷமா இருப்பிய. அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க அத்தான். கணவன் பேச்சை விடுத்து கோதை பேச்சுக்கு தாவியவளை கண்கள் சுருக்கி பார்த்தான். அவ கிடக்கா திமிரு பிடிச்சவ. சரி, சோறு பொங்கனியா? சம்மதம் இல்லாத கேட்க என்ற மெல்லிய தலையசைப்பை கொடுத்தாள் நாயகி. அப்போ போடு, உன் கையால சோறு திங்காம என்னமோ மாதிரி இருக்கு. வயிற்றை தடவிய முரட்டான குழந்தனை ஆச்சரியமாக பார்த்தாள் அவள். என்ன அப்படி பாக்குற? நீ யாருக்கு வேணுமோ வேணாமோ, உன் கழுத்துல தாலி இருக்கோ இல்லையோ, வயசுல என்னைய விட சின்னவளா இருந்தாலும் எனக்கு நீ எப்பவும் இன்னொரு அம்மாதேன். உன்னோட தரம் என் மனசுல இருந்து என்னைக்கும் மாறாது. யாருக்கும் உன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்கவும் முடியாது. வீணா என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு உன்னைய நீயே களங்கப்படுத்திக்காத. நானும் முன்ன மாதிரி இல்லை, அம்புட்டுதே சொல்ல முடியும். சோத்த போடுறியா இல்லை எந்திரிச்சு போகவா? அவனது அம்மா என்ற சொல்லை கேட்டே நெஞ்சுக்குழி குளிர்ந்து ஆனந்த கண்ணீரில் நெஞ்சடைக்க நின்றவளை கண்டு தலையை உலுக்கி கொண்ட ஆனந்த பாலன் இத்தனை தூரம் அவளிடம் இறங்கி வந்து பேசியதே கடுப்பாகி போக அதற்கு மேலும் பொறுமை இல்லாமல் எழப்போனவனை அவசரமாக தடுத்த நாயகி,
இருங்கத்தா, ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு இதை கருவாட்டு குழம்பு வச்சேன். வைக்கும்போது கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில நீங்களே வந்துட்டிய. உட்காருங்க, தட்டுல போட்டு எடுத்துட்டு வாரேன். முந்தானையை இடுப்பில் சொருக்கிக் கொண்டு தலைக்கால் புரியாமல் ஓடிய அன்னிக்காரியை மீசை மறைத்த உதட்டில் உறைந்த புன்னகையோடு பார்த்த ஆனந்தன் கை கழுவி வந்து அமர தட்டு நிறைய அவனுக்கு பரிமாற வயிறு முட்ட திருப்தியாக உண்டு முடித்தான்.